வைத்திய ரத்னம் வழங்கும் உணவே அமிர்தம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தம். ஸோ கீரை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நிறைய பேர் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம். பட் கடந்த 3 நாட்களாக ரொம்பவே வித்தியாசமான உணவு வகைகளை தான் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கும் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான ஒரு கீரை நம்மளுக்கு தெரிஞ்ச கீரை தான். ஆனால் செய்ய போகிற உணவு வகை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ அது என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய கீரைகளை வச்சு தான் நம்ம செய்யப்படுறோம். ஆனால் செய்கிற டிஷ் எல்லாமே இது வரைக்கும் இந்த காம்பினேஷன் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட நானும் இருக்கேன். கண்டிப்பாக நம்ம நேயர்களும் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு சொல்லுங்கள் டாக்டர். இன்றைக்கி வல்லாரைக்கீரையை வச்சு ஒரு துவையல் பண்ணிடலாம். இந்த வல்லாரைக்கீரையில் நீங்கள் சொல்கிற மாதிரி வித்தியாசமானது அப்படின்னாச்சுன்னா குடம்புளிச்சாறு. நம்ம புளி பயன்படுத்துறதில்ல, குடம்புளி சேர்க்குறோம். சில விதமான பருப்பு வகைகள், காரத்துக்கு மிளகு, இதெல்லாம் சேர்த்து ஒரு துவையல் மாதிரி செய்ய போகிறோம். இந்த வல்லாரைக்கீரை மற்ற கீரைகள் மாதிரியே எல்லா ஊட்டச்சத்துக்களும் இருந்தாலும் கூட இந்த துவையல் மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, சின்ன பிள்ளைங்க நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ அல்லது சாதத்தில் போட்டு பிசைஞ்சோ சாப்பிட்டாச்சுன்னா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வல்லாரைன்னு ஒன்றே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னாச்சுன்னா, நல்லா படிக்கிறதுக்காக இந்த வல்லாரைக்கீரை அப்படின்ட்டு உண்மைதான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இருந்தாலும் நம்ம இதை எதுக்காக இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, 2 முக்கியமான நன்மைகள் அதில் இருக்குது. அதாவது பிளட் சர்க்குலேஷனை சீர்படுத்துது. அது எப்படி சீர்படுத்துது அப்படின்னாச்சுன்னா, இதயத்தினுடைய தசைகளை பலப்படுத்துது. இதயத்திலேருந்து வெளிவரக்கூடிய ஆர்ட்ரிஸ், அயோட்டான்னு பெரிய பெருந்தமனி, அதுக்கப்புறம் உடல் முழுவதும் போகக்கூடிய எல்லா விதமான நுண் இரத்த குழாய்களையும் பலப்படுத்துது. அது மட்டும் பத்தாமல் அந்த இரத்த ஓட்டம் திசுக்களுக்கும் உடல் உறுப்புகளுக்கும் போயிடுச்சு, மீண்டும் ரத்தம் இதயத்துக்கு முறையாக சேரணும். அதுக்கு தமனிகள்னு பேர், ஆங்கிலத்தில் வெயின்னு பேர். இந்த தமனிகளினுடைய சுவர்களை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இந்த வல்லாரைக்கீரைக்கு உண்டு. இந்த ஆற்றல் பழுதுபட்டு போகிறதுனாலையோ அல்லது குறைவுபட்டு போகிறதுனாலையோ இரத்த சுற்றோட்டத்தில் ஒரு தடை ஏற்படும். அதனால் ரொம்ப நேரம் நின்றுட்டே வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி டீ கடைகள்லையோ அல்லது ஜவுளி கடைகள்லையோ நின்றுக்கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா காலில் நரம்பு சுருட்டு இருக்கும், வெரிகோஸ் வெயின்னு பேர். இந்த மாதிரியான நிலைகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த நிலைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் வந்தவங்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமான ஒரு கீரை என்ன அப்படின்னாச்சுன்னா வல்லாரைக்கீரை. இன்னொன்று பார்த்திங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்தக்கூடிய தன்மை. இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு இந்த காலத்தில் நாங்கள் எங்கள் மருத்துவமனையில் வரக்கூடியவங்களுக்கெல்லாம் இளம் காசம் இருக்குது, பிரைமரி காம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடியது. சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய டிபி கிருமி தொற்று இது நிறைய பேருக்கு ஏற்படுது. சாதாரணமாக பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது கழுத்தில் எல்லாம் அந்த நோட்ஸ் பெருசாக இருக்கிறது, அதுக்கப்புறம் அதுக்கான அறிகுறிகள் உடம்புல தெரிஞ்சு சரியாக சாப்பிடாமல் உடம்பு மெலிஞ்சிக்கிட்டே போய் அடிக்கடி சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படுறதுக்கு. இந்த கிருமிகள் தொற்று ஏற்பட்டாலும் அது ஒரு நோயை ஏற்படுத்தாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த வல்லாரைக்கு இருக்குது. இந்த வல்லாரையில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இந்த துவையல் வடிவில் குழந்தைங்களுக்கு உடம்புக்குள்ளே போகும்போது இந்த கிருமி மட்டும் இல்லாமல் வேறு எந்த கிருமிகளும் உடம்புக்கு வந்தாலும் அது நோயை ஏற்படுத்தாமல் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த வல்லாரைக்கீரைக்கு உண்டு. ஸோ வல்லாரைக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு நான் காமிச்சிட்டு வந்துடுறேன் டாக்டர். செஞ்சுட்டு வந்துடுறேன். ஓகே நேயர்களே, வல்லாரைக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வல்லாரைக்கீரை துவையல். ஸோ வல்லாரைக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வல்லாரைக்கீரை துவையல் செய்ய தேவையான பொருட்கள்: வல்லாரைக்கீரை, தேங்காய், கருப்புளுந்து, நல்லெண்ணெய், குடம்புளி, வெங்காயம், சீரகம், கடலைப்பருப்பு. ஸோ தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. அடுத்ததாக இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இருக்க இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். ஸோ ஒரு பேன் எடுத்துடலாம். பேன் நல்லா ஹீட் ஆன உடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். ஸோ சீரகம் போட்டுடலாம். இதோட கருப்புளுந்து சேர்த்துக்கலாம். இதோட கடலைப்பருப்பு சேர்த்துடலாம்.
காரத்துக்காக மிளகு, ஸோ பருப்பு இதெல்லாமே வதங்கின உடனே நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். ஸோ இதோட சிறிதளவு சின்ன வெங்காயம், ஸோ சின்ன வெங்காயம் போட்ட உடனே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ சின்ன வெங்காயமும் தேங்காயும் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதோட வந்து வல்லாரை கீரையை சேர்த்துடலாம். ஸோ கீரையும் வெங்காயமும் தேங்காய் எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதோட வந்து புளிப்புக்காக நம்ம கொஞ்சோண்டு குடம்புளி சேர்த்துடலாம். ஸோ வல்லாரை கீரை துவையலுக்கு தேவையானது எல்லாமே வந்து நம்ம வதக்கி எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம துவையெல்லாம் அரைச்சி எடுக்கணும். ஸோ சிறிது நேரம் இது ஆறட்டும். ஸோ வல்லாரை கீரை துவையலுக்கு வந்து தேவையான இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வதக்கி இருந்தோம். அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஜார் எடுத்துடலாம். ஸோ இந்த ஜாரில் இருக்க இந்த இன்க்ரீடியன்ஸை அரைச்சி எடுத்துடலாம். ஸோ நம்ம துவையலை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ வல்லாரை கீரை துவையல் வந்து இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு துவையலாக இருக்குது. ஏன்னா கீரையை வச்சு நம்ம ஒரு துவையல் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருங்க. வல்லாரை கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததாக நேயர்களோட கடிதங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதுலேருந்து 2 கேள்விகள் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல ராணி கன்னியாகுமரியிலேருந்து எழுதியிருக்காங்க டாக்டர். அதாவது அவங்க வந்து நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வராங்களாம். ஸோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய டிஷ்ஷஸ்லாம் வந்து அவங்க நிறைய வீட்டில் ட்ரை பண்ணியிருக்காங்களாம். பட் அவங்க வந்து கேட்ட டவுட் என்னென்னா, நம்ம நிகழ்ச்சியில் வந்து இந்துப்பு கல்லுப்பு இது 2த்தையும் தான் வந்து நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறோம். பட் இந்த 2 உப்புலேயே வந்து எது சிறந்த உப்பு, எது வந்து டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு உப்பு அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். அதாவது 2 உப்புமே சிறந்த உப்பு தான். 2மே அமிர்தத்துக்கு ஒப்பானவைகள் தான். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் எல்லாமே எலும்பையும் கண் ஒளியையும் மூளையினுடைய ஆற்றலையும் மேம்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. இதயத்துக்கு ஒரு பாதுகாப்பாக அமையக்கூடியதான் அந்த 2 உப்புகளும். அதில் 2ஐயும் பயன்படுத்திக்கலாம். இப்போ குறிப்பாக சில விதமான ஊறுகாய் பயன்படுத்தும் போது இந்த கல்லுப்பை விட இந்துப்பு நல்லது. ஏன்னா நாள்பட தொடர்ச்சியாக நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்குது. அப்படிங்கிறதுனால ஊறுகாய்னு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாளிக்கிறது கிடையாது. அடுப்பில் போட்டு தாளிக்காமல் பச்சையாகவே அந்த ஊறுகாயை நம்ம பயன்படுத்தணும். ஸோ பச்சையாக பயன்படுத்தும் போது இந்த கல்லுப்பை விட இந்துப்பு கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ அடுப்புக்கு போய் வேக வைக்கிறது பொருட்களோட உப்பு பயன்படுத்தும் போது அந்த கல்லுப்புன்னு சொல்லக்கூடிய கடல் அமிர்தத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். 2க்கும் எந்த மாறுபாடும் கிடையாது. 2மே சிறந்த உப்பு தான். 2ஐயும் பயன்படுத்தலாம். ஸோ அடுத்ததாக வந்து சரவணன் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து எழுதியிருக்காங்க டாக்டர். அதாவது அவரும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு வராங்களாம். பட் என்னென்னா நம்ம அவாய்ட் பண்ணுற அந்த ஃபுட்டு, இந்த வெள்ளை சர்க்கரை, நூடுல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க டாக்டர் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நூடுல்ஸ் எல்லாம் வந்து எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சாப்பிடலாமா இல்லைன்னா எப்படி அது தவிர்க்கிறது அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர்.
நம்ம நிகழ்ச்சியுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, உணர்வை ஊட்டமளிக்கக்கூடிய உணவுகளை எல்லாரும் பெருவாரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இப்போ இவர் கேட்குற கேள்விக்கான அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, ஏதாவது ஒரு விசேஷ வீட்டில் போகும்போதோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோடு சேரும்போதோ இந்த பொருட்களை பயன்படுத்திக்கலாமா, எப்போவாது ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்குது. இப்போ நாம் சொல்ல விஷயம் என்னென்னா, நண்பர்கள் கூடும்போதோ அல்லது இது மாதிரி திருவிழாக்களோ விசேஷங்கள்லையோ நல்லது செய்யக்கூடிய உணவுகளை மட்டுமே பரிமாறி பழகணும். இந்த மைதாவை பயன்படுத்துகிறதோ அல்லது நூடுல்ஸை பயன்படுத்துகிறதோ இதெல்லாம் நம்ம உணவுக்கு நம்ம உடம்புக்கு ஏற்றதே கிடையாது. முழுமையாக வேதிப்பொருட்கள் சேர்ந்த குப்பை உணவுகளாக நம்ம சொல்கிறோம். நஞ்சு சேர்ந்த குப்பை உணவுகளை எப்போவாது ஒரு தடவை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம சொல்லப்படுறது கிடையாது. அதனால் தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு நம்ம அடையாளம் காட்டுறது ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் அனுபவபூர்வமாக சொல்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்ச உடனே அவங்க நீக்கிடுறது மட்டும்தான் நாம் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கும். எப்போவாது ஒரு தடவை சாப்பிடுங்கன்னு நம்ம நஞ்சை கொஞ்சம் எப்போவாது ஒரு தடவை சாப்பிடுங்கன்னு நம்மளால சொல்ல மாட்டோம். அது நீக்கிறதுனா நீக்க வேண்டிய விஷயங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தொடர்ந்து நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். நன்றி. ஓகே நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வல்லாரை கீரை துவையலை பற்றி பார்த்தோம். நாளைக்கும் இதே மாதிரி ஒரு கீரையை வச்சு ஒரு சூப்பர்பான டிஷ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். Until then, it's bye from உணவே அமிர்தம் டீம்.